திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சைவத்தின் மேற்சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத் தரச் செய்த நால்வர் பொற்றாள். உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள். எம் உயிர் துணையே பண்ணும் பதம் ஏழும் பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழ் அவையும் பண்ணும் பதம் ஏழும் பல ஓசை தமிழ் அவையும் உள் நின்றதோர் சுவையும் ஊறு தாழ தோலி பலவும் உள் நின்றதோர் சுவையும் ஊறு தாழ தோலி பலவும் விண்ணும் புனல் மரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் மண்ணும் புனல் உயிரும் வரு காற்றும் சுடர் மூன்றும் விண்ணும் முழுது ஆனா விண்ணும் முழுது ஆனானிடம் வீழின் நிழலை விண்ணும் முழுது ஆனானிடம் வீழின் நிழலை வீழின் நிழலை எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக வாய்த்திருக்கிறது. பெருமான் கருணையை நீள நனைந்தடிய நித்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்ந்து தென்னாடு கண்ட திருவிழாவாக இந்த மார்கழி பெருவிழாவில் மான் நடராச பெருமானோடு 12 திருமுறைகளையும் யானை மீது ஏற்றி அந்த சோழர் காலத்திற்கே கொண்டு சென்ற இந்த தென்னாட்டை நான் வணங்குகிறேன். தென்னாடு சிவமடத்தை நான் வணங்குகிறேன். அதனை மிக அற்புதமாக ஒழுங்கு செய்து கொண்டு தொண்டனுக்கு தொண்டனாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா பார்த்திபன் அவர்களை நான் வணங்குகிறேன். இந்த விழாவிற்கு நமக்கெல்லாம் எழுந்தருளி அருளாசி வழங்கி இங்கே அடியேனுடைய இந்த திருமுறை இசையுரையும் கேட்பதற்காக எழுந்தருளி இருக்கின்ற பழனி சன்னிதானங்களின் திருவடிகளை வணங்கி செந்தமிழ் ஆகம சதுரராக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய
சிவத்திரு குமரலிங்கம் ஐயா அவர்களை வணங்கி இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆகச்சிறந்த ஆளுமைகளை வணங்குகிறேன். நேரத்தின் அருமை கருதி பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவைக்கு என்னுடைய பணிவான வணக்கம். தென்னாடு உடைய சிவன் எந்நாட்டவர்க்கும் இறைவன் என்ற மணிவாசகருடைய அந்த திருவாசக மணிமொழியை இலங்கையிலிருந்து தென்னாடு இந்த அகில உலகத்திலும் வாரியார் சுவாமிகள் சொல்லுவது போல 5 கண்டத்திற்கும் இந்த சைவ நெறியை பரப்பி வருகிறது. அடியேனிடத்தில் திருமுறை தமிழை திருநெறிய தமிழாக இசை உரையாக வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். நம்முடைய தமிழ் எப்படிப்பட்ட தமிழ்? திருநெறிய தமிழ், தெய்வத்தமிழ், வண்டமிழ், ஒண்டமிழ், ஒளிமிகுந்த தமிழ் என்றெல்லாம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பதிகம் தோறும் பாடுவார். இந்த தமிழ் எப்படிப்பட்டது என்று சொன்னால், எல்லா மொழிகளும் இறைவனை பேசிய பொழுது இறைவனே பேசிய மொழி தமிழ். எல்லா மொழிகளும் இறைவனை பேசிய மொழிகள், ஆனால் தமிழ் இறைவனே பேசிய மொழி என்று நம்முடைய அருளாளர்கள் கருதுவார்கள். குமரகுருபரர் சொல்வார், பைந்தமிழ் பின் சென்ற பச்சை பசுங்கொண்டலே. தமிழ் போனதாம், அதற்கு பின்னால் இறைவன் போனான் என்று நாம் பார்க்கிறோம். திருவிளையாடல் புராணம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. தொண்டர் நாதனை தூதுடை விடுத்தது, அதிசயங்களை செய்தது உலகத்தில் வேறு எந்த மொழியாவது இருக்கிறதா நம்முடைய தமிழை தவிர என்று திருவிளையாடல் புராணம் நமக்கு சொல்லுகிறது. பெருமானையே திருவாரூர் திருவீதியில் அந்த பாதம் தோய நடக்கச் செய்த தமிழ் நம்முடைய தமிழ். உலகத்தில் இது போன்ற ஒரு அறிவியல் மொழியை நாம் பார்க்க முடியாது. அகரம் உயிரெழுத்து, மகரம் இம் மெய்யெழுத்து, மா என்று சொல்லுகிற உயிர்மை எழுத்து, அம்மா என்ற முதல் சொல் அறிவியல் சொல்லாக நமக்கு கிடைத்திருக்கிறது. உயிர் தந்தை தருகிறார், உயிர் உடம்பு தாய் தருகிறாள். இந்த இரண்டும் இணைந்த உயிர் மெய்யாக நாம் பிறக்கிறோம் என்ற ஒரு அறிவியல் உண்மையை அம்மா என்ற சொல் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அதை போல அப்பா என்ற சொல் ஆ உயிரெழுத்து, இப்பு மெய்யெழுத்து, பா உயிர்மை எழுத்து. எனவே உயிரும் உடலுமாக தாயும் தந்தையும் நமக்கு இதை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு முறை நாம் அழைக்கும் பொழுதும் அந்த நினைவை நமக்கு இந்த மொழி ஏற்படுத்துகிறது. அம்மா என்று சொல்லும் பொழுது அதில் எல்லாம் மெல்லெழுத்துக்களாக இருக்கும். அப்பா என்று சொல்லும் பொழுது அது வல்லெழுத்துக்களாக இருக்கும். இந்த மனிதன் என்ற கணிப்பொறிக்கு மென்பொருள் சாஃப்ட்வேர் அம்மா, வன்பொருள் ஹார்ட்வேர் அப்பா. இந்த இரண்டும் இணைந்தால்தான் நம்முடைய இந்த கணிப்பொறி இயங்கும். எனவே அந்த மெல்லெழுத்தும் வல்லெழுத்தும் இணைந்ததாக நாம் இருக்கிறோம் என்பதை உலகுக்கு உணர்த்திய ஒரே மொழி நம்முடைய தமிழ் மொழி. மறந்துவிட முடியாது. இந்த மொழியில்தான் நமக்கு 12 திருமுறைகள் அமைந்திருக்கின்றன. இறைவனை சைவ சித்தாந்தம் பதி என்று சொல்லும். திருமுறைகளை மனதில் பதிய செய்தால் பதி உள்ளத்தில் பதிவான். எனவே இதற்கு பதியம் என்பதுதான் நம்முடைய சோழர் காலத்து கல்வெட்டுக்களில் இருக்கின்ற அற்புதமான சொல் பதியம். ஏன்? இதை மனதில் பதிய செய்ய வேண்டும், பதியமிட வேண்டும். எனவே இந்த திருப்பதிகங்களுக்கு பதியம் என்று பெயர். எனவே இந்த திருப்பதிகங்களை பதிய செய்வதற்கு அந்த நிலம் பண்படுத்தப்பட வேண்டும். எனவே பண்பட்ட நிலத்தில் நல்ல விளைச்சல் கிடைப்பது போல பன்னிசை பாடுவதால் நல்ல எண்ணங்கள் உருவாகிறது. எனவே பண் பாடுவதால் வருவது பண்பாடு. எனவே பண்பாடு, பண் பாடுவதால் வருவது பண்பாடு. எனவே மனிதனை ஒழுங்கு செய்வது. திருமுறை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? முறை என்றால் முதலில் ஒழுங்கு. முறை என்றால் இறைவனிடத்தில் முறையீடு செய்யப்பட்ட தமிழ். இது மனிதனிடத்தில் முறையீடு செய்யப்பட்டதல்ல. மனிதன் ஒரு நேரத்தில் செய்வான், இன்னொரு நேரத்தில் செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவான். ஆனால் இறைவன் அப்படி அல்ல. எனவே திருவாகிய இறைவன் முன்னிலையில் இது முறையீடு செய்யப்பட்ட தமிழ். எனவே இது திருமுறை. ஒழுங்கு செய்யப்பட்டது, வரிசைப்படுத்தப்பட்டது, முறைப்படுத்தப்பட்டது, உரிமை உடையது. முறை என்பதற்கு உரிமை என்று ஒரு பொருள் உண்டு. இது பெருமானுக்கு உரிமை உடையது. அதனால்தான் நடராசன் கரம் வருந்த எழுதியருள் தெய்வ நூல் என்று இந்த திருமுறையை நாம் குறிப்பிடுகின்றோம். அப்படிப்பட்ட இந்த திருமுறையில் இருந்து சில பண்களை நாம் இசை மருத்துவமாகவும் நம்முடைய உயிர் மருத்துவமாகவும் இங்கே
ஒரு 1.5 மணி நேரம் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது பெருமான் கொடுத்த நேரம். அந்த நேரத்தில் நான் என்னால் முடிந்த அளவு இந்த பணிசையை உங்களுக்கு இசை உரையாக சிறு சிறு விளக்கங்களோடு தொடர்வேன். திருச்சிற்றம்பலம். முதலாவதாக மார்கழி மாதம். எனவே இந்த காலத்தில் நாம் பாட வேண்டிய பண் புறநீர்மை என்கின்ற பண். அந்த பண்ணில் இப்பொழுது நாம் ஒரு தேவாரத்தை கேட்கலாம். நிறை கடல் அரவம் சிலம்பொலி ஒலி சிலம்பொலி சிலம்பொலி அலம்பும் நிமலர் நீரணி திருமேனி திருமேனி வரை கழுமகளோர் பாகமா புணர்ந்த வடிவின கொடி அணி விடையர் கரை கெழு சந்தும் காரகில் பிளவும் அளப்பரும் கனமணி வரன்றி குறை கடல் ஓதம் நித்திலம் கொழிக்கும் நித்திலம் கொழிக்கும் கோணமாமலை மாமலை கோணமாமலை அமர்ந்தாரே தாயினும் நல்ல தாயினும் நல்ல தலைவர் என்றடியார் தம்மடி போற்றி செய்வார்கள். தாயினும் நல்ல தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றி செய்வார்கள். வாயினும் மனத்தும் மனத்தும் மறுவினின்றகல மாண்பினர் காண்பல வேட நோயினும் பிணியும் தொழலர்பால் நீக்கி நுழை தரு நூலின ஞாலம் நோயினும் பிணியும் தொழலர்பால் நீக்கி நுழை தரு நூலின ஞாலம் கோயில்
ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு திருப்பாடல் நாம் இங்கே பாடியவுடன் நமசிவாய என்ற மந்திரத்தை சொல்லுமாறு இங்கே அழகாக நமக்கு அருட்கட்டல் இட்டிருக்கிறார்கள். கரவொலி இல்லாமல் அறவொலியாக கேட்க வேண்டும் என்பது தென்னாட்டினுடைய விருப்பம். எனவே நீங்கள் ரசித்து கேட்பது புரிகிறது, ருசித்து சாப்பிட இன்னும் நேரம் இருக்கிறது. அதுவரை திருமுறையை நாம் செவிமடுப்போமாக. திருமுறை என்பதற்கு விளக்கத்தை பார்த்தோம். பண் என்பது பண்படுத்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஓசை ஒழுங்குபடும் பொழுது அதற்கு இசை என்று பெயர். நல்ல கவனமாக கேட்டுக்கிட்டு வாங்க. ஓசை ஒழுங்குபடும் பொழுது இசை. இப்படி தட்டுறோம், இதற்கு பேர் ஓசை. அவரும் அந்த தட்டுறார். அவர்கிட்ட போய் நீங்கள் நல்லா தட்டினீங்கன்னு சொன்னால் கோச்சிக்குவார். அடுத்த வாட்டி நான் வரேன்னா கச்சேரிக்கு வரமாட்டார். என்ன அவர் இப்படி பேசுகிறார், தட்டுறேன்னு சொல்கிறார். அப்போ அவர் தட்டுகிறதை ஒழுங்காக தட்டுவதால் அதற்கு இசை என்று பெயர். ஓசை ஒழுங்கற்றது, இசை ஒழுங்குபட்டது. எனவே ஓசை ஒலியாகிறது, ஒலி பண்ணாகிறது, பண் இசையாகிறது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தேவாரம் பண்ணிசையில் நிற்கிறது. தேவாரம் அதனுடைய மந்திர சொற்களில் நிற்கிறது. தேவாரத்தை நாம் பாடும் பொழுது ஒலிப்பிழை வரக்கூடாது, எழுத்துப்பிழை வரக்கூடாது. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாம் நம்முடைய பெருமானுடைய திருவருளால் பாடப்பட்டவை. உள் நின்ற நாவிற்கு உரையாடியாம் தோத்திரம் செய் நாவில் உள்ளான் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகிறார். திரு நல்லாற்று பதிகத்தில் யாரெல்லாம் தோத்திரம் செய்கிறார்களோ, தோத்திரம்னா என்ன, இந்த திருப்பாடல்களை பாடுகிறார்களோ அவர்கள் நாவில் பெருமான் இருக்கிறார். அப்பர் பெருமான் திருக்கருகாவூர் தாண்டகத்தில் சொல்லுகிறார், நம்முடைய உள் நின்ற நாவிற்கு உரையாடி, அவன்தான் உரையாடுகிறான். எனவே அவனை பாடுகிற திருவாய் இது வாழ்த்துகின்ற வாய், வையிற வாய் இல்லை. திருமுறை பாடுகிறவர்கள் தீய சொற்களை பயன்படுத்தினால் மந்திர ஆற்றல் குறைந்து கொண்டே வந்துவிடும். திருமுறை பாடுகிறவர்கள் தீய சொற்களை தங்களுடைய வாயால் சொல்லி பழகக்கூடாது. சொன்னால் உங்களுடைய மந்திர ஆற்றல் குறையும். ஏன்னா 10 வருடம் நானும் திருமுறை பாடுறேன், எந்த பலனும் இல்லையேன்னு நினைப்போம். ஆனால் அந்த திருமுறையை நாம் எந்த அளவிற்கு உயிருக்கு உயிராக அதை பாடியிருக்கிறோம். அந்த திருமுறை நமக்கு எல்லா செல்வங்களையும் வரும் தரும் என்ற நம்பிக்கையில் நாம் எப்பொழுது பாடியிருக்கிறோம். திருமுறையே சைவ நெறி கருவூலம் தென் தமிழின் தேன் பாகு ஆகும் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம். இது நம்மை நெறிப்படுத்துகிறது, நமக்கு வழிப்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்தனையும் நம்முடைய திருமுறை நமக்கு தருகிறது. செல்வ வளம் வேண்டுமா, இந்த மாதிரி ஒரு அருமையான நிகழ்வு நடத்தணும்னா நமக்கு செல்வ வளம் வேண்டும். திருமுறை நமக்கு காட்டுகிறது. கடல் பயணம் வருகிறோமா, நீரினால் ஏற்படக்கூடிய அந்த இடர்பாடுகளை நீக்கக்கூடியது காந்தார பஞ்சமம் என்கின்ற பண். எங்கெல்லாம் அடியார் பெருமக்களுக்கு தண்ணீரால் இடர்பாடுகள் தோன்றினவோ அங்கெல்லாம் காந்தார பஞ்சமம் பாடியிருக்கிறாங்க. இன்னைக்கு நிகழ்வு இப்படித்தான் நான் ஒவ்வொன்றையும் வாழ்வியலோடு இணைத்து சொல்ல போறேன். திருஞான சம்பந்த பெருமான் கொல்லம்பூதூர் சென்ற பொழுது அங்கே அருமையாக ஆறு கரை புரண்டு ஓடுகிறது, ஓடம் இருக்கிறது, ஓடத்தை இயக்குபவன் இல்லை. அப்ப திருஞான சம்பந்த பெருமான் இந்த காந்தார பஞ்சம் என்கின்ற இந்த பண்ணை பாடி ஓடத்தில் அமர்கிறார். ஓடம் தன்னால பெருமான் இருக்கின்ற கரையை அடைகிறது. காந்தார பஞ்சமம். கல்லோடு கட்டி அப்பர் பெருமானை கடலில் வீசிய பொழுது நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற மந்திர ஒலியை அவர் காந்தார பஞ்சமம் என்ற பண்ணில் அமைத்து பாடியதால் கல் தெப்பமாக மாறி அவரை திருப்பாதிரிப்புலியூரில் கரையேற்றியது காந்தார பஞ்சமம். திருவையாற்றுக்கு எழுந்தருளிய போது நம்பி ஆரூரர் வடகரையில் இருக்கிற பெருமானை தரிசிப்பதற்கு தென்கரை பக்கமாக வந்து விடுகிறார். இடையிலே காவிரி ஆறு கரை புரண்டு ஓடுகிறது. அவர் கட்டியிருந்த அந்த பட்டு பீதாம்பரம் நனைந்து விடும். அவர் சொல்றார், நீந்தி நான் வரமாட்டேன், எனக்கு நீ வழியை கொடுக்க சொல்லு காவிரி ஆறு, அப்பதான் நான் வருவேன். அடம் பிடிச்சிட்டு நிற்கிறார். வன் தொண்டர் அல்லவா. உடனே என்ன பண் பாடினார், காந்தார பஞ்சமம் பாடினார். காவிரி ஆறு விலகி வழிவிட்டது. பெருமானை அவர் பாடிக்கொண்டே ஐயாற்று தரிசனத்தை நிகழ்த்தினார் என்பது வரலாறு. எனவே நாம் இன்று புறப்படுகிறோம். அது கடல் வழி பயணமாக இருந்தாலும், விமான வழி பயணமாக இருந்தாலும்,
கடல் மீதோ அல்லது கடலின் மீதோ நாம் பயணிக்கின்ற நிலையில் காந்தார பஞ்சம பண்ணை பாடிட்டு நம்ம பயணத்தை தொடர்ந்தால் நீர்வழி இடர்பாடுகள் இராது. முதல்ல இதிலேருந்து ஆரம்பிப்போம். பயணம் என்பது நம்ம வீட்டிலேருந்து புறப்படுறதுலேருந்து பயணம் இல்லைங்களா? அதற்கு இந்த பண். இதை எங்களுடைய குருநாதர் தர்மபுரம் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் பாடி கேட்கணும். அப்படி பாடுவார். அந்த கல்லோடு கட்டி கடலில் எறிந்தார்கள் அல்லவா, அந்த செய்தியை திருநீலக்குடி தேவாரத்தில் நம்முடைய நாவுக்கரசர் பதிவு செய்வார். அதை பாடிட்டு அப்படி பரவும் பரிசொன்று அறியேன்னு பாடுவார். அப்படி இருக்கும். அல்லது சொற்றுணை வேதியன் பாடுவார். அந்த காந்தார பஞ்சமத்துக்கு இன்னைக்கு கர்நாடக இசையில் கேதார கவுளை என்கின்ற ராகத்தை குறிக்கிறார்கள். எங்க பார்த்திபன் எங்க இருக்காரு? இதுக்கு ஒரு கூடுதல் மருத்துவ குறிப்பு ஒன்று கொடுத்துருவா. இந்த பண் பாடினால் கொழுப்பு தங்காது. சில பேருக்கு கொழுப்பு உடம்புல, பல பேருக்கு வாயில இல்லையா? பல பேருக்கு வாயில கொழுப்பு, சில பேருக்கு உடம்புல கொழுப்பு. காந்தார பஞ்சமம் பாடினீங்கன்னா கொழுப்பு உடம்புல குறையும், வாயில கரையும். சரியா? இது ரெண்டுமே நமக்கு ஆபத்து தானே. யாகாவராயனும் நாகாக்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, காந்தார பஞ்சமம் பாட பாட உடல்ல தேவையற்ற கொழுப்பு சக்தியாக எரிக்கப்பட்டு விடும். ஏன்னா அந்த பண் அவ்வளவு கனமான ஒரு பண். கல்லினோடு என்னை பூட்டி என்னை கல்லினோடு பூட்டி அமன் கையர் ஒல்லை நீர் புகனுக்க என் வாக்கினால் நெல்லு நீள் வயல் நீலக்குடியரன் நல்ல நாமம் அரண் நாமம் நல்ல நாமம் அரண் நாமம் நல்ல நாமம் நீலக்குடியரன் நாமம் நல்ல நாமம் நவிற்றி உய்ந்தேன் அன்றே. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ. கற்றுணை பூட்டி கற்றுணை பூட்டி கற்றுணை பூட்டி கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இடரினும் தளரினும் எனதுருனோ தொடரினும் உனகழல் தொழுதழுவேன். இடரினும் தளரினும் எனதுருனோ தொடரினும் உனகழல் தொழுதழுவேன். கடல் தன்னில் அமுதோடு கலந்து நஞ்சை மிடரினில் அடக்கிய பேரியனே. கடல் தன்னில் அமுதோடு கலந்து நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. கடல் தன்னில் அமுதோடு கலந்த
நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே, இதுவோ எமையாளுமாறு, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல், அதுவோ உனதின்னருள் காவடு துறை அரணே, இதுவோ எமையாளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல், அதுவோ உனதின்னருள் காவடு துறை அரணே. சிவாய நம. அடுத்தது நம்முடைய காந்தார பஞ்சமம் பாடிட்டு அதே போல ஒரு கனராகம் எடுத்து பாடக்கூடாது, குரல் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், மென்மையான ராகங்களில் நாம் பாடணும். அது என்ன தமிழில் மென்மையான ராகங்கள் இருக்கா அப்படின்னா, சீகாமரம், கொல்லி, கொல்லி கவ்வானம், காந்தாரம், பியந்தை காந்தாரம், இதெல்லாம் நமக்கு மென்மையான ராகங்கள். இந்த ராகங்களை நம்ம பாடினோம்னா குரல் நல்ல ஒத்துழைப்பும். இதெல்லாம் குளிர்ச்சி தருகிற ராகங்கள். நீங்கள் பாருங்கள், கொல்லிப்பண் எங்கே பாடினார்? வயிற்று வலி வந்த பொழுது பாடினார். வயிற்று வலி எதனால் வந்தது? நின்று உண்ட காரணத்தினால் வந்தது. நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். அப்பர் பெருமானுக்கு சுவாமி ஏன் வயிற்று வலியை கொடுத்தாரு? நின்றுக்கிட்டு சாப்பிட்டதுனால. எனவே சைவர்கள் நின்று உண்ணும் பழக்கம் உடையவர்கள் அல்ல. நின்றுக்கிட்டு சாப்பிட்டா வர்ற நோய்க்கு பேர் அல்சர். ஆங்கிலத்தில் சொல்கிறேன்றது வருத்தப்படக்கூடாது, அப்போ தான் புரியுது. அப்போ வயிற்று புண்ணினால் வருத்தப்படும் பொழுது அந்த நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அந்த அமிலம் அதிகப்படியாக சுரந்து வயிற்றில் வெப்பத்தை ஏற்படுத்தி புண்ணாக மாறும் பொழுது அதை கொல்வதற்காக, எதை கொல்வதற்காக? வயிற்று நோயை கொல்வதற்காக பாடிய பண். அதனால் அதற்கு கொல்லிப்பண்ணே பேர். அதே போல அடியார் பெருமக்கள் எல்லாம் நம்பி ஆரூரர் மேல் சினந்து கோபத்தோடு இருந்தாங்க. கோபமும் வெப்பத்தினுடைய வெளிப்பாடு. எனவே அவர்களுடைய கோபத்தை, கோபமாகிய வெப்பத்தை குறைப்பதற்காக நம்பி ஆரூரர் தேர்ந்தெடுத்த பண் கொல்லி கவ்வானம். தில்லைவாழந்தனர் பாடினாரா? அதை காந்தார பஞ்சமத்தில் பாடிந்தா இன்னும் சூடாக இருப்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணார்? சுவாமிகிட்ட போய் நிற்கிறார். அடியார் பெருமக்கள் எல்லாம் என் மேல் ரொம்ப கோபமாக இருக்காங்க சுவாமி, நான் என்ன பண்ணட்டும்னு. தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கு மடியேன்னு சுவாமி கொல்லி கவ்வானத்தில் எடுத்து கொடுத்தார். பெரிய புராணத்தில் சுவாமி தில்லைவாழந்தனர்தம்னு எடுத்து கொடுத்தார்னு இருக்கும். ஆனால் நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? பெருமான் கொல்லி கவ்வானத்தில் பாடி எடுத்து கொடுத்தார். என எம் இறை நல் வீணை வாசிக்குமே, மிக நல்ல வீணை தடவி அடிகளார் தம் கையில் தாளம் இருந்தவாறு அன்னே என்னும். அப்ப ஸ்ருதியோடு, இசையோடு, தாளத்தோடு, நரம்பிசை கருவி, முழவிசை கருவி எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு மிக சிறப்பாக வாசிக்கக்கூடிய ஆகச்சிறந்த கலைஞன் நம்முடைய நடராச பெருமான். எனவே எந்த பண்ணில் பாடினால் அடியார் சினமாகிய கோபத்தை, வெப்பத்தை தீர்க்க முடியும் நினைச்சு கொல்லிக்கவ்வானத்தில் எடுத்து கொடுக்கிறார். அடுத்தது காந்தாரம். பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் வந்த பொழுது நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளையார் என்ன பண்ணில் பாடினார்? மந்திரமாவது நீரு காந்தாரம் என்ற பண்ணில் பாடுகிறார். நவக்கிரகங்களினுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கிறது, தாங்கள் இப்பொழுது மதுரை மாநகருக்கு செல்ல வேண்டாம் என்று திருமறைக்காட்டில் நம்முடைய அப்பர் பெருமான் ஞானசம்பந்த பெருமானை தடுத்த பொழுது, நவக்கிரகங்களால் வரக்கூடிய துன்பங்கள் எம்மை ஒன்றும் செய்யாது, இது ஆணை நமதே என்று நவக்கிரகங்களால், பயண இடையூறுகளால், விலங்குகளால், வானிலையால், சுற்றுப்புற சூழலால் வரக்கூடிய அந்த பாதிப்புகள் எல்லாம் தீர்வதற்கு ஞானசம்பந்தர் பாடிய பண் பியந்தை காந்தாரம். கருப்பை சூடு சரியான அளவில் இருக்கும் பொழுது குழந்தை நல்ல நலத்தோடு பிறக்கும். எனவே கர்ப்பப்பை என்று சொல்லக்கூடிய பெண்களுடைய கருப்பை சூட்டை சரியான நிலையில் பாதுகாக்கிற பண் சீகாமரம். மறந்துடாதீங்க, பெண்கள் பாட வேண்டிய ஒரு பண் சீகாமரம். ஆண்கள் அதற்கு நிகராக பாட வேண்டிய பண் இந்தளம். இயைந்த தளம் இந்தளம். இந்தளமும் சீகாமரமும் ரொம்ப பக்கத்தில் கணவன் மனைவி மாதிரி.
கணவன் இந்தளம், சீகாமரம் மனைவி. ஒரே ஒரு ஸ்வரம் வித்தியாசம். இந்தளத்துக்கு மாயமாளவ கவுளை, சீகாமரத்துக்கு நாதநாம கிரியை. மேல் சா கிடையாது. சரிதானே? என்ன கலைஞர்கள்ட்ட கேட்டுக்கணும். பல இடங்களில் என் பாட்டுக்கு வாசிக்க மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வாசிப்பாங்க. ஆனால் இலங்கையில் முதல் முறையாக நான் பார்க்கிறேன், இவ்வளவு இவர்கள் வாசிக்கல திருமுறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அற்புதமான கலைஞர்களை பெருமான் கொடுத்துருக்கு. நாங்கள் 2 இசைக்கருவி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். சுவாமி 3 கொடுத்து 4வராக இங்கே அமைத்திருக்கிறார் இல்லையா? எனவே தேவாரம் மட்டும் இல்லை, திருவாசகமும் பாடணும் அப்படிங்கிறது இல்லை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தி இல்லையா? அப்படி சீகாமரம் பெண்களுக்கான. அதனால தான் கண்காட்டு நுதலானும் என்ற குழந்தை செல்வத்தை தருகின்ற அந்த பதிகம் சீகாமரத்தில் பாடியருள் இருக்கிறார். நம்முடைய பேயடையா பிரிவெய்தும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயினவே வரம் பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதுள் உமைபங்கன் வெண்காட்டு முக்குள நீர் தோய்வினையார் அவர் தம்மை தோயாவாம் தீவினையே சீகாமர பண்ணில் பாடியிருக்கார். எனவே சீகாமரம் பெண்களுக்கான ஒரு பண், இந்தளம் ஆண்களுக்கான ஒரு பண் என்று நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். மற்றவர்கள் பாடினா என்ன பிரச்சனை வந்துருமா? வராது. அந்த பதிகத்தினுடைய பலன் கிடைக்கும். பதிகத்தில் ஒரு பலன் சொல்றார் இல்லையா, அந்த பலனை பெருமான் அருளுவார். சரி, அடுத்தது பழந்தக்கராகம்னு ஒரு பண். இந்த பழந்தக்கராகம் வீட்டில் பாடிக்கிட்டு இருந்தா அல்லது கேட்டுக்கிட்டு இருந்தா மகிழ்ச்சி வீட்டில் குறைவில்லாமல் இருக்கும். மகிழ்ச்சிக்கு உரிய பண் பழந்தக்கராகம். எங்கெல்லாம் அடியார்களுக்கு இடர் வந்ததோ அங்கெல்லாம் பழந்தக்கராகத்தில் பாடியிருக்கிறாங்க. இடர்களையும் பதிகம் பழந்தக்கராகம். கோள்களால் வர துன்பத்தை தீர்க்கக்கூடிய இன்னொரு கோளறு பதிகம் இருக்கு, திருக்கோளிலி என்ற தலத்தில் நாளாய போகாமே, அங்கே பாடிய பண். பச்சை திருப்பதிகம், இடர் வந்த பொழுது பாடிய பச்சை திருப்பதிகம் இல்லையா? போகமார்த்த புன்முளையால் பழந்தக்கராகம். ஆண் வைத்த பனைகளெல்லாம் ஆண் பனையாகின என்று திருவோத்தூரில் அடியார் வருத்தப்பட்ட பொழுது ஆண் பனையை பூக்கச் செய்த பதிகம் பழந்தக்கராக பண்ணலாம். இந்த பதிகம் இப்படி பழந்தக்கராகம் மகிழ்ச்சிக்கு தருகின்ற பதிகம், மகிழ்ச்சியை நமக்கு ஏற்படுத்துகின்ற பதிகம். அது இன்னைக்கு ஆரபி அப்படிங்கிற ராகத்தில் சொல்றாங்க. அதுல ஒரு பாடலை நாம் இப்பொழுது கேட்கலாம். ஆரபி. ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய ஒடுங்கும் பிணி ஒடுங்கும் பிறவி ஒடுங்கும் கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் கருதி தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீரெல்லாம் நின்றீரெல்லாம் தவம் அடங்கும் இடம் கருதி நின்றீரெல்லாம் அடிகள் அடிநிழற்கீழாளாம் வண்ணம் கிடங்கும் மதிலும் சுலாவி எங்கும் கெழு மனைகள் தோறும் மறையின் ஒலி மனைகள் தோறும் மறையின் ஒளி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை தூங்கானை தூங்க
தூங்கானை மாடம் தொழுமின்களே தூங்கானை மாடம் தூங்கா ஆனை மாடம் தொழுமின்களே மறையுடையாய் தோலுடையாய் மறையுடையாய் தோலுடையாய் வார்சடை மேல் வளரும் வார்சடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகனே எல்ரூனை பேசி நல்லால் பிறையுடையாய் பிஞகனே எல்ரூனை பேசி அல்லால் புறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினார் உயர்ந்த புறையுடையார் குற்றம் ஓராய் கொள்கையினார் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே நெடுங்களம் மேயவனே நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே. அடுத்தது தக்கேசி என்கின்ற ஒரு பண். உடம்புல உயிரை நீண்ட காலம் தக்க வைக்கிறதுனால அந்த பண்ணுக்கு தக்கேசின்னு பேர். ராவணன் பெருமானுடைய கைலை மால்வரையை அசைத்து எடுக்க முயற்சி செய்த பொழுது பெருமான் விரலால் ஒரு அழுத்தினார். அவன் அப்படியே நசுங்கிட்டான். அப்போ வாகீச முனிவர் அவனுடைய அலறல் சத்தத்தை கேட்டு சொல்கிறார், அவனுக்கு இசைனா ரொம்ப பிடிக்கும், நீ இசை அமைத்து பாடு. என்ன பண் பாடுறதுன்னு வாகீச முனிவர் எடுத்து கொடுக்கிறார். தக்கேசி பண் பாடு, உடம்புல உயிர் தங்கி இருக்கும். எனவே அவன் தன்னுடைய நரம்புகளாலேயே இசை மீட்டி தக்கேசி பண் பாடுகிறான். அந்த ராகத்திற்குத்தான் காம்போதின்னு பேர். சாமகானம் பாடினான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ராகத்தை என்னன்னு சொல்கிறோம் இன்னைக்கு கர்நாடக இசையில்? காம்போதி. நம்ம இனிமேல் எப்படி சொல்லி பழகணும் அப்படின்னா, நம்முடைய தமிழ் பன்னிசையில் இந்த பெயர் இருக்கிறது, அது இப்படி கர்நாடக இசையாக மாறி இருக்கிறது. இன்னைக்கு நம்ம கர்நாடக இசையை வெறுப்பவர்கள் அல்ல. நம்முடைய பார்த்திபன் அவர்கள் பேசும்பொழுது எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் நாங்கள் அல்ல, ஆனால் எம்முடைய மொழியில் எல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த குறைந்தபட்ச ஆசையாவது நிறைவேற வேண்டாமான்னு ஒரு அங்கலாய்ப்பை வெளியிட்டார்கள். அதுதான் நம்ம சொல்றது. வேர்களை மறந்துவிட்டு விழுதுகளை பார்த்து வியந்து போயிருக்கிறோம். வேறாக இருப்பது தமிழ் பன்னிசை, மறந்துடக்கூடாது. வேறு தெரியாதுங்க, அடியில் இருக்கும். விழுதை பார்த்து ஏ அப்பா இந்த ஆலமரத்துக்கு எத்தனை விழுது இருக்குன்னு வியந்து வியந்து பார்க்கிறோம். அந்த விழுதுகள் வேரிலிருந்து உருவானவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வேர்கள் நம்முடைய தமிழ் பன்னிசை. முல்லை தீம்பாணி என்று சொன்னால் தெரியல, மோகனம்னு சொன்னால் தெரியுது. மேர்ச்சம் பாலை என்று சொன்னால் தெரியல, கல்யாணின்னு சொன்னால் புரியுது. கல்யாணி என்ற கர்நாடக இசைக்கு தமிழில் என்ன பேரு? மேர்ச்சம் பாலை என்று பெயர். நாதநாம கிரியைனா புரியுது, சீகாமரம்னா புரியல. நம்ம 6ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி, 6ஆம் நூற்றாண்டினுடைய முற்பகுதி நம்முடைய அம்மையார், காரைக்கால் அம்மையார் இந்தளம் நட்டபாடைன 2 பண். இந்த நட்டபாடைங்கிறது கூட ஒரு மொழி மாற்று பெயர், மறந்துடக்கூடாது. நட்டபாடையினுடைய தமிழ் பண் பெயர் என்ன தெரியுமா? நைவளம். சங்க காலத்தில் இருந்த பெயர்
நைவளம். இந்த நைவளத்தை நாட்டியத்துக்கு முதலாவதாக பயன்படுத்தினாங்க. எனவே அதை நாட்டிய பாஷைன்னு சொன்னாங்க. பிறகு வந்த தமிழறிஞர்கள் பாஷை என்பது தமிழில் வராது, அதை பாடை என்று மாற்றணும் அப்படின்னு சொல்லி நாட்டிய பாடை என்று அதை சொன்னார்கள். அது பேச்சு வழக்கில் நட்டபாடை என்று மாறியது. மீண்டும் கர்நாடக இசையில் கம்பீர நாட்டையானது. நாதஸ்வர கலைஞர்கள் வாசிக்கும் பொழுது நடை மல்லாரி என்று அதை சொன்னார்கள். எல்லாவற்றுக்கும் தாய் நைவளம், நைவளப்பண்ணது. நம்முடைய காரைக்கால் அம்மையார் தொடங்கி வைத்த பண், நம்முடைய காரைக்கால் அம்மையார் தொடங்கி வைத்த பண் இந்தளம்தான். இன்று கர்நாடக இசையில் முதலாவதாக சொல்லிக் கொடுக்கின்ற ராகம் மாயமாளவ கவுளை. 72 தாய் ராகங்களில் 15வது ராகம் மாயமாளவ கவுளை. ஆனால் அதை தான் முதல்ல சொல்லி கொடுப்பாங்க குழந்தைகளுக்கு. அதை முதலில் நமக்கு சொல்லி காட்டியவர் இந்தளம் என்ற பெயரில் நம்முடைய காரைக்கால் அம்மையார், பிறகு திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், நம்பி ஆரூரர். உங்களிடத்தில் பணிவான ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த மாமன்றத்தில் தென்னாடு கண்டிருக்கிற இந்த மார்கழி பெருவிழாவில் சுந்தரர் என்ற சொல் ஒரு இடத்தில் கூட சுந்தரர் சொல்லவே இல்லை. அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் சில பேருக்கு. பித்தா பெரைசூடி தொடங்கி தானனை முன்படைத்தான் வரை சற்றேறக்குறைய 100 பதிகங்கள், 1000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை அருளி செய்த நம்முடைய நம்பி ஆரூரர் ஓர் இடத்தில் கூட சுந்தரர் என்ற சொல்லை பயன்படுத்தவில்லை. சரி, இறைவனாவது சுந்தரன்னு பயன்படுத்துறாரான்னு பார்த்தா அவரும் பயன்படுத்தலை. சுந்தரரே சுந்தரர் என்ற சொல்லை விரும்பாத பொழுது நாம் ஏன் அதை சொல்லி கொண்டிருக்கிறோம்? நம்பி ஆரூரர் என்ற தமிழ் சொல்லை சொல்வதில் நமக்கு என்ன தயக்கம்? ஆரூரன் சொன்ன தமிழ், ஆரூரன் சொன்ன தமிழ்னு 1000 பாட்டிலையும் சொல்லியிருக்கிறாரு. இல்லை இல்லை, நான் சுந்தரன் தான் சொல்லுவேன்னு சொல்றது அவருக்கே பிடிக்காத ஒன்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோமே. இனி நம்பி ஆரூரர் என்ற சொல்லை சொல்லுவோம். நான் எழுத்தண்ணி நம்பி ஆரூரர் தேவாரத்தை படித்திருக்கிறேன், பாடியிருக்கிறேன். அந்த குறைந்தபட்ச தகுதியோடு பணிவோடு இதை சொல்லிக் கொள்ளுகிறேன். ஏன் தெரியுமா? சுந்தரர்னு அவர் சொல்லலை, அது அவருடைய போன ஜென்மாவுடைய பெயர். சுந்தரராக இருந்த பொழுது இறைவனிடத்திலிருந்து அந்த பெயர் அவரை பிரித்தது. நம்பி ஆரூராக இருந்த பொழுது அவர் சாயுச்சிய நிலையை அடைந்தார். எனவே சுந்தரர்னு மறந்தும் சொல்லலை. எங்க திரும்பவும் இறைவன் வந்து பிரிஞ்சிருவோமோன்னு. சரி, மந்திர மாமுனிவர் இவன் ஆர் என எம்பெருமான் என்ன சொல்லியிருக்கணும்? இங்கிருந்து போன சுந்தரன் தான் வரான்னு சொல்லணும்ல. அவரும் சொல்லலை. ஏன்? திருப்பவும் சுந்தரன்னு சொல்லி நம்மள்டேருந்து பிரிஞ்சுட்டா என்ன பண்ணிடுறது? எனவே அவரும் நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. அவரும் சுந்தரர்னு சொல்லலை. எனவே சுந்தரரும் சுந்தரர்னு சொல்லலை, இறைவனும் சுந்தரர்னு சொல்லலை. 2 பேருமே சொன்னது நம்பி ஆரூரர் என்ற தமிழ் பெயரைத்தான். சொற்றமிழ் பாடுகின்றார் தூ மறை பாடும் வாயார் நம்பி ஆரூரரை நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. சைவத்தில் இது போன்று நமக்கு நிறைய இடைச்சர்கள் வந்துவிட்டது. அதில் ஒன்றுதான் சுந்தரர் என்ற திருநாமமும். இதர் சுந்தரருக்கு நான் எதிர்ப்பானவர் அல்ல, இந்த பெயருக்கு எதிர்ப்பானவன் அல்ல. ஆனால் நம்முடைய தமிழில் இருக்கும் பொழுது நம் தாயை பசியோடு வைத்துவிட்டு ஊர் முழுவதும் அன்னதானம் பண்ணுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. உங்களுக்கும் அப்படித்தான் என்று நினைக்கின்றேன். நம்முடைய தமிழ்த்தாய் அருமையான சொல்லை கொண்டு பாடியிருக்கிறாங்க. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் மெனக்கட்டு தமிழ் படுத்தி பாடினதை ஜோதி வானவன் பாடும் பொழுது எனக்கு வலிக்குது. அப்பர் பெருமான் சோதி வானவன் பாடுறார், மெனக்கட்டு சோதி வானவன் பாடுறார். ஆனால் நாம் ஜோதி வானவன் பாடலாமா? நமச்சிவாய வாழ்கின்றத நமசிவாய வாழ்கன்னு பாடலாமா? மந்திரமாக ஒலிக்கும் பொழுது, தனித்து ஒலிக்கும் பொழுது 5 எழுத்து. ஆனால் நமச்சிவாய வாழ்க என்றுதான் தமிழில் வரும். நற்றுணையாவது நமசிவாயவேன்னு பாடக்கூடாது, நமச்சிவாயவேன்னு தான் பாடணும். அதுதான் தமிழ் உச்சரிப்பு. மந்திரமாக தனித்து ஒலிக்கும் பொழுது நமசிவாய, ஆனால் திருப்பாடலில் வரும் பொழுது நமச்சிவாய வாழ்க என்றுதான் சொல்ல வேண்டும். மறந்துடக்கூடாது. இதெல்லாம் மந்திர சொற்கள், நாம மாற்றுவதற்கு எந்த உரிமையும் கிடையாது என்ற கருத்தை பணிவோடு இந்த மன்றத்தில் தென்னாடு கேட்கும். எங்கள் நாடு கேட்குதோ இல்லையோ, அங்கு கூட இப்படி 12 திருமுறைகளை ஏந்தி சிவமே நிலவும் யாழ்ப்பாண வீதிகளில் வந்ததைப் போல ஒரு அனுபவத்தை எனக்கு பெருமான் இங்குதானே கொடுத்தான்.
அங்கு கூட அந்த அனுபவம் கிடைக்கவில்லை. திருமுறை கொடுத்த தகுதி அது. வேற எந்த தகுதியும் அடியனுக்கு இல்லை, திருமுறை பாடுகிற தகுதியை தவிர. அந்த தகுதியை கொடுத்தது இந்த தென்னாடு, இந்த யாழ்ப்பாண மண், இலங்கை மண். எனவே இந்த மண்ணில் ஒரு மாற்றம் வந்தால், இந்த மண்ணில் ஒரு எழுச்சி வந்தால், இந்த மண்ணில் சைவத்திற்கு ஒரு பிடிமானம் வந்தால் அது உலகம் முழுவதும் பிரதிபலிக்கும். இங்கிருந்து அந்த எழுச்சியை நான் அடிக்கடி சொல்லுவேன். இலங்கை தமிழர்கள் உலகம் முழுவதும் தங்களுடைய சொத்துக்களை எடுத்து செல்லவில்லை, திருமுறையையே சொத்தாக எடுத்து சென்றார்கள். இன்னைக்கு உலகம் முழுக்க திருமுறை இருக்கிறது என்று சொன்னால் இதை நான் முகஸ்துதியாக சொல்லலை. உலகம் முழுவதும் இன்று திருமுறை பரவி இருக்கிறது என்று சொன்னால் இலங்கை தமிழர்கள் சொத்துக்களை இலங்கையில் விட்டுவிட்டு, சொந்த பந்தங்களை இலங்கையில் விட்டுவிட்டு திருமுறையையே தங்களுடைய சொத்தாக எடுத்துக்கொண்டு பறந்தார்கள். அதனால்தான் இன்னைக்கு இலங்கையில் தொடங்கிய அந்த பயணம் ஆஸ்திரேலியா, லண்டன், ஸ்வீடன், அமெரிக்கா போன்ற அத்தனை வெளிநாடுகளிலும் தமிழ் திருமுறையாக ஒலிக்கிறது. அங்கு இருக்கிற மாணவர்களுக்கு பேசுவதில் தமிழ் தெரியாது, ஆனால் பாடுவதில் திருமுறை தெரியும். எனவே அங்கு இருக்கிற தமிழர்களை தமிழ் பேச வைப்பது, தமிழ் கேட்க வைப்பது திருமுறை மட்டும்தான் என்பதை சொல்லி அடுத்த பாடலுக்குள் நாம் இப்பொழுது பயணிக்கலாம். தக்கேசி பண் மறந்துடக்கூடாது. அப்பையிலேருந்து ஒரு பண் சொன்னீங்க, கடைசி வரையும் பாடலேன்றுவாங்க முடிஞ்சதுக்கப்புறம், இல்லையா? அதனால் அந்த தக்கேசி பண் காம்போதி என்ற ராகம் கேட்கலாமா? நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் சம்பந்தனுக்கு உலகவர் முன். தாளம் ஈந்தவன் தாளம் ஈந்தவன் தாளம் ஈந்தவன் தாளம் ஈந்தவன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் கல்மை யாழனை என் மன கருத்தை. தாளம் ஈந்தவன் பாடலுக்கு இறங்கும் கல்மை யாழனை என் மன கருத்தை ஆளும் பூதங்கள் ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கணன் தன்னை என் கணம் இறஞ்சும் ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கணன் தன்னை என் கணம் இறஞ்சும் கோளில் பெருங்கோயில் உள்ள ஆனை கோளில் பெருங்கோயில் உள்ள
கண்டு கொண்டேனே. ரொம்ப அற்புதமாக வாசித்தாங்க. இது மாதிரி எதிர்பார்க்கவே முடியாது. அதனால் இதை ஏற்பாடு செய்தவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அருமை அருமை அருமை, மிக அருமை மிக அருமை. அடுத்த ஒரு பண் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான், திருநாவுக்கரசர், நம்பியாரூரர் 3 பேரும் பாடிய ஒரு பண்ணு இருக்கு. அந்த பண்ணுக்கு இந்தளம் அப்படின்னு பேர். மாய மாளவ கவுளை அப்படின்னு சொல்கிறோம் ராகத்தில். அதில் ஒரு பாடல் இப்பொழுது நம்ம இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சு பொருளை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இந்த இந்தளப்பண் பாடினால் இரத்தத்தில் இருக்கிற நச்சு நீங்கும். எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நான் எதையுமே என்னுடைய கருத்தாக சொல்கிறதில்ல. அருளாளர்கள் எங்கெல்லாம் நஞ்சினால் தொந்தரவு வந்துச்சோ நல்லா கவனிக்கணும். எங்கெல்லாம் அடியார் பெருமக்களுக்கு பொதுமக்களுக்கு விஷத்தால் நஞ்சால் தொந்தரவு வந்துச்சோ அங்கெல்லாம் பாடி அருளிய பண் இந்தளப்பண். திருமருகல் கதை சொல்ல போகிறதில்ல, காட்சியை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறேன். திருமருகல் இறந்த அந்த மணமகனாக இருக்கக்கூடியவன் பிணமகனாக கிடக்கிறான். அவனை எழுப்புவதற்கு ஞானசம்பந்தர் பயன்படுத்திய பண் சடையா எனுமாலில் இந்தளம் 1. சரியா? அடுத்தது மூத்த திருநாவுக்கரசு அப்பூதி அடிகளாருடைய மகன் திங்களூரில் பாம்பு தீண்டி விஷம் தலைக்கேறி மாண்ட பொழுது அவனை எழுப்புவதற்கு எடுத்துக்கொண்ட பண் 1 கொலாம் என்ற திருப்பாடலில் இந்தளம். போதுமா? எனவே இந்தளம் உடலில் விஷத்தை எடுக்கும், உள்ளத்திலும் விஷத்தை எடுக்கும். பெருமானை பார்த்து பித்தனே என்று பரிகசித்து விட்டோமே என்ற அந்த நெஞ்சில் ஒரு முள்ளாக பெருமான் நம்முடைய நம்பிய ஆரூரருடைய உள்ளத்தில் உறுத்தி கொண்டே இருக்கிறது. எனவே அந்த எண்ணத்தை எடுப்பதற்கு பெருமான் பித்தா என்ற இந்தளத்தை எடுத்து கொடுத்தான். அப்ப உள்ளத்தில் இருக்கும் விஷத்தையும், உள்ளத்தில் இருக்கும் குற்ற உணர்வையும், உள்ளத்தில் இருக்கும் தேவையற்ற கசடுகளையும் இது நீக்கும், உடலிலும் இது நீக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்தளப்பண் பாடணும். அடிக்கடி நான் சொல்வது உண்டு, சிவபெருமானை வணங்குகிற நமக்கும் முக்கண் உண்டு. சிவபெருமானை வணங்குகிற நமக்கும் முக்கண் உண்டு. எப்படி? உயிருக்கு தேவாரம், உடலுக்கு உழவாரம், ஞானத்திற்கு சித்தாந்தம். உடலுக்கு உழவாரம், உடம்பு நல்லா இருக்கணுமா உழவாரம் செய்யுங்க. உயிருக்கு தேவாரம், ஞானத்தை அடைந்தால் முக்தி. எனவே ஞானத்திற்கு சித்தாந்தம். இந்த 3ஐயும் சைவர்கள் விட்டுடக்கூடாது. சித்தாந்தம் படிக்கிறவங்க தேவாரம் வேண்டாம், தேவாரம் படிக்கிறவங்க உழவாரம் வேண்டாம், அப்படி பேசவே கூடாது. எந்த கண் உங்களுக்கு சிறந்த கண்ணுன்னு பட்டிமன்றமாக நடத்தி முடிவு சொல்ல முடியும். அதுபோல உழவாரம், தேவாரம், சித்தாந்தம் இந்த 3ஐயும் நம்ம மறந்துடக்கூடாது. அப்பர் பெருமான் உழவாரம் செய்து கொண்டே தேவாரம் பாடினார். என் கடன் பணி செய்து கிடப்பதே பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்தேத்தி. பார் வாழ்வதற்காக அவர் பாடினார். எனவே அப்படிப்பட்ட இந்தளப்பண்ணில் இப்பொழுது நாம் ஒரு தேவாரத்தை கேட்கலாம். மாயமாளவ கவுளை என்பது இதனுடைய ராகம். சரி, பித்த பிறை சூடி பெருமானே அருளாள எத்தான் மறவாதே நினைக்கின்றேன். மனத்து உன்னை வைத்தாய், மனத்து உன்னை வைத்தாய், பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தாத்த உனக்கு ஆளாய்
சடையாய் இனி அல்லேன் எனலாமே. சடையாய் என்னுமால் சரணி என்னுமால் விடையாய் என்னுமால் வெறுவ விழுமால். சடையாய் என்னுமால் சரணி என்னுமால் விடையாய் என்னுமால் வெறுவ விழுமால். மடையார் குவளை மலரும் மருகல் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே. என்ன அருமையான பாட்டு இல்லை? அடுத்து தேவாரத்துக்கு உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு பாட்டு சொல்கிறேன், இங்கே இருக்கிற அத்தனை பேரும் அதை மனப்பாடம் செஞ்சுருங்க. செஞ்சு அடுத்த தலைமுறைக்கு கடத்திடுங்க. வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். இந்த ழகரம் நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ சரியாக வரமாட்டேங்குது. ழகரம், சிறப்பு ழகரம், பிறப்பியல் அப்படின்னு எழுத்துக்கள் எப்படி பிறக்கும்னு இலக்கணம் சொன்ன தமிழில் அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ழகரம் வரல. அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு வரல. ஏன்னா TAMILன்னு எழுதணும். தமிழ் அன்னைக்கே போச்சு. THAMIZH அப்படின்னு எழுதணும்னு மொழியியலாளர்கள் சொல்கிறாங்க. லிங்குவிஸ்டிக்ஸில் இப்படி தான் எழுதணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், TAMIL தமிழ் அப்படின்னு படிக்கிறான். அதனால் தமிழ்னு எழுதுனா கூட தமிழ்னு படிக்கிறான். அந்த ழகரம் எப்படின்னு தெரியல. ஞானசம்பந்த பெருமான் மொழியும் சொல்லி கொடுக்குறாருங்க, வாழ்க்கையும் சொல்லிக் கொடுக்குறாரு, மொழியும் சொல்லிக் கொடுக்குறாரு, முக்திக்கும் நெறி காட்டுறாரு. அதனால தான் இது திருநெறிய தமிழ்னு பேர். என்ன பாட்டு? ஒரே ஒரு பாட்டு. அந்த பாடல் முழுக்க ழகர சொற்களா 32 சொற்களை வச்சுட்டார். ழகர சொற்கள் எத்தனை? 32 சொற்கள். அந்த பதிகம் முழுக்க ஒரு எழுத்துக்கு ஒரு சிறப்பு பாட்டு இருக்கு. அந்த பதிகம் முழுக்க ஒரு எழுத்துக்கு ஒரு சிறப்பு பாட்டு இருக்கு. முதல் பாட்டு இடையின ரகரத்தில் தொடங்கும். சுரருலகு நரர்கள் பையில் தரணி தலமுற நழிய கரண மதில் முப்புற மேரிய வீரவு வகை சர வீசைகுள் கரமுடைய பரமனிடமாம் வரமருள வரன் முறையின் நிற நிறைகுள் வரு சுருதி சிற உரையினால் பிரமனுயர் அறநெழில்குள் சரணையினை பரவவளர் பிரமபுரமே. இது இடையின ரகரம். இதனுடைய கடைசி பாட்டு கழுமலத்துக்கு வைக்கிறார். கழுமலம் ழு வருதா, அதை சிறப்பாக வச்சுக்கிறார் ரகரமா. ஒழுகலரி தழிகலியில் உழிவுலகு வழிபெருகு வழியென முழுதுடலில் எழுமயிர்கள் தடுவு முனி குழுவினோடு கெழுவு சிவனை தொழுதுலகில் இழுகுமல்லம் அழியும் வகை கழுவு முறை கடுமல்ல நகர் பழுதிலிரு எழுது மொழி தமிழ் பிறகன் வழிமொழிகள் மொழி தகையவே. இதை வேகமாக சொல்லணும். அதான் செந்தமிழும் நாப்பழக்கம். ஒழுகலரி தழிகலியில் உழிவுலகு வழிபெருக வழியென யமுடுதுடலில் எழுமயிர்கள் தடுவு முனி குழுவினுடைய கெடுவு சிவனை தொழுதுலகில் இழுகுமல்லம் அழியும் வகை கழுவு முறை கடுமல்ல நகர் பழுதிலிரு எழுது மொழி தமிழ் பிறகன் வழிமொழிகள் மொழி தகையவே. இப்படி சொன்னா செந்தமிழ் நாக்கில் வருமா வராதா? ஞானசம்பந்தர் தேவாரத்தை படித்தா பக்தி வரும், பண்பாடு வரும். இதை தாண்டி மொழி முதல்ல நல்லா வரும். ஒரு எழுத்துக்கும் பாடியிருக்கார். 12 பாடல்கள். சீர்காழிக்கு 12 திருநாமங்கள். எனவே ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒரு பாடல் வீதம் 12 பாடல் அந்த பதிகத்துக்கு மட்டும் பாடியிருப்பார். அதில் இப்படி இருக்குது. இது அப்படியே சந்தமாக மாற்றுறோம். இப்போ உங்களுக்கு எளிமையாக பாடுறதுக்கு நான் சொல்லி கொடுத்துடலாம். ரொம்ப எளிமை. சந்த முறைன்னு ஒன்று இருக்குங்க, பன்முறைன்னு ஒன்று இருக்குது. பன்முறை பயிற்சி எடுத்துக்கிட்டு வரணும். அதுவும் பெரிய கம்ப சித்திர வேலை இல்லை, எல்லாரும் படிச்சிடலாம். ஆனால் பாராயண முறைன்னு சொல்லக்கூடிய சந்த முறை இருக்கு பாருங்க, அது எல்லாரும் எளிமையாக படிச்சுடலாம். இப்போ எடுத்துக்காட்டால் நமக்கு தோடுடைய செவியன் இருக்கு இல்லையா, அதை நம்ம பாடும் பொழுது தோடுடைய செவியன் விடை ஏறியோர் தூவெண் மதிசூடி இப்படி பாடுவோம். இதற்கு சந்த முறை என்ன தெரியுமா? தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவன் மதிசூடி.
என்ன சந்தம்? தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட தா. கண்ட நடையில் பாடணும், கண்ட நடையில் பாடக்கூடாது. என்ன நடையில் பாடணும்? கண்ட நடை. சரிதானுங்கய்யா? கண்ட நடை அப்படி பாடணும். அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு நடை. இப்போ பித்தா பிறை சூடி இருக்கு. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்காளாயினி அல்லேன் எனலாமே. தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட தக்கத்தா கிட்ட. அதே கண்ட நடை. தக்கத்தா கிட்ட. உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவி திரள் மடலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. இதாங்க சந்த முறை. பழைய காலத்தில் நம்ம தமிழாசிரியர்கள் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற தமிழாசிரியர்களுக்கு இயலும் ஓரளவு தான் தெரியும், இசையும் நாடகம் சுத்தமாக தெரியாது. மன்னிக்கணும் இதை சொல்றதுக்கு. இசை தெரியாமல் முத்தமிழ் என்று எப்படி சொல்றோம்? நம்ம குறைந்தபட்ச இசை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? சந்த முறையில் ஒரு பாட்டை படிக்க தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? நம்ம எல்லா பாட்டையும் அப்படி படிக்க முடியும். அதற்கு என்று ஒரு நடை இருக்கிறது. அந்த நடையில் நம்ம படிக்கணும். நம்முடைய நம்பி ஆரூரர் பாடிய திருக்கேதீச்சரம் தேவாரம், திருக்கேதீச்சரம் தேவாரம், அதை சந்த முறையில் படிக்க முடியும். நம்மளால ரொம்ப எளிமையாக பாராயணம் பண்ண முடியும். நட்டபாடை பண்ணில் பாடியிருக்கார், கம்பீர நட்டை ராகம். அதை பார்த்துடலாமா? சந்த முறையும் பன்முறையும் பார்த்துடலாம். இப்போ இது 3 முறையாக நான் அதை பாடி காட்டுறேன். அனுபவ முறைன்னு ஒன்று உண்டு. அதுக்கு பேர் கர்நாடக இசையில் சுத்தாங்கம்னு பேர். அனுபவ முறை. நத்தார்வடை ஞானன் பசு ஏரி நனை கவிழ்வாய் மத்தம் மத யானை உரி போர்த்த மழுவாளல் மழுவாளல் பத்தாகிய தொண்டர் தொழு பாலாவியின் கரைமேல் செத்தார் எலும்பு அணிவான் திரு கேதீச்சரத்தானே திருக்கேதீச்சரத்தானே திருக்கேதீச்சரத்தானே. இது அனுபவ முறை, சுத்தாங்கம்னு பேர். இப்ப இதை சந்த முறையில் எப்படி பாடலாமா? அங்கத்துரு நோய்கள் அடியார்கள் தருளி அங்கத்துரு நோய்கள் அடியார் மேலொடி தருளி வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்ட நகரில் வங்கம் மலிகின்ற கடல் மாதோட்ட நகரில் பங்கம் செய்த மடபாளோடு பாலா பியும் கரைமேல் பங்கம் செய்த மடபாளோடு பாலா பியும் கரைமேல் தெங்கம் பொழில் சூழ்ந்த திருக்கேதீச்சரத்தானே தெங்கம் பொழில் சூழ்ந்த திருக்கேதீச்சரத்தானே தெங்கம் பொழில் சூழ்ந்த திருக்கேதீச்சரத்தானே.
அனுபவ முறை, பாராயண முறை, பன்முறை. சரி, இப்போ 6ஆம் திருமுறை திருத்தாண்டகம் இருக்கு. அது எப்படி பாடுறது? 99 பதிகங்கள் எல்லாம் பெரிய பெரிய பதிகமாக இருக்கு, என் சீர் விருத்தங்களாக இருக்கு. அதை எப்படி பாடுறது? ரொம்ப எளிமையான ஒரு அமைப்பு இருக்குங்க. அந்த சந்தத்தை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா அரியானை அந்தனதம் சிந்தையானையில் ஆரம்பித்து எண்ணுகேன் என் சொல்லி வரையும் அழகாக படித்து முடிச்சிடலாம், பாராயணம் பண்ணிடலாம். திருவாசக முற்றோதல்கள் நடக்கின்றன, ஆனால் முதல் 7 திருமுறைக்கு முற்றோதல் நடைபெறவில்லை என்ற ஒரு ஏக்கம். அதற்காகத்தான் இவ்வளவு நான் பரிதவித்து கொண்டிருக்கிறேன். இனி நீங்கள் இந்த சந்த முறையை வைத்துக்கொண்டு திருமுறை முற்றோதல்களை செய்ய முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சந்தம் இருக்கு. இப்போ தக்கேசிப்பண், இதுக்கு ஒரே சந்தம் தாங்க, ஒரே சந்தம் தான். தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்டன்ற ஒரு சந்தம். எந்த பாட்டு ஒன்றாலும் பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்ப்பானை, இந்த சந்தம். இதை வச்சுக்கிட்டீங்கன்னா தக்கேசிப்பண் முழுக்க பாடலாம். பூவார் மலர் கொண்டடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் ஆலம் தான் உகந்த முது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும். எந்த பதிகத்தை நீங்க பாட முடியுங்க இந்த ஒரே ஒரு சந்தம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா? இதான் இதனுடைய தமிழ் அமைப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இப்போ நான் சொல்றேன் பார்த்தீங்களா, நம்முடைய தாண்டகத்துக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த ரகசியம் மிக ரகசியம், சிவ ரகசியம். எல்லாருக்கும் சொல்லிடுறேன், எல்லாருக்கும் சொல்லிடுறேன். இது சிவ ரகசியம், ஆனால் எல்லாருக்கும் சொல்லிடுறேன். ஏன் சொல்றேன்? எல்லாரும் திருமுறை பாட முடியும். குறிப்பிட்டவர்கள் தான் திருமுறை பாட வேண்டும், குறிப்பிட்டவர்கள் தான் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற நிலையிலிருந்து எல்லோரும் வழிபாடு செய்யலாம் சொல்றதுக்கு வந்திருக்கிறார் குமரலிங்கம். எல்லோரும் திருமுறை பாட வேண்டும், பாட முடியும் சொல்றதுக்கு அடியேன் வந்திருக்கிறேன். இந்த ரெண்டையும் நீங்கள் விட்டுறக்கூடாது. வழிபாடு என்பது நம் உரிமை, திருமுறை பாடுவது என்பது நம்முடைய உரிமை. அதை நம்ம தாராளமாக செய்யலாம். திருமுறையை நீங்கள் எல்லாரும் பாட முடியும். இப்போ ஒரு தாண்டகம் எடுத்துக்கோமா, ஒரு எளிமையான தாண்டகம் சொல்லிக் கொடுக்கவா? அது அரிக்காம்போதி அப்படிங்கிற ராகம். ரொம்ப கவலைப்படாதீங்க, குறிஞ்சி பண், அவ்வளவுதான். தமிழ் அதுக்கு பேர் என்னது? குறிஞ்சி பண். இவருக்கு புரியறதுக்காக அரிக்காம்போதின்றேன். அடுத்த வாட்டி வரும்போது குறிஞ்சின்னு சொன்னாவே வாசிப்பார், அப்படித்தானே? ரொம்ப எளிமையான இந்த மெட்டை வச்சு 99 பதிகம், 1000 பாடல்கள் அப்பர் சுவாமியுடைய 6ஆம் திருமுறை பாடிவிடலாம். எளிமையான ஒரு மெத்தட். பள்ளமா அரிக்காம்போதி.